வீட்டில் அடிக்கடி சண்டை வருதா? மனக்கவலையாக இருக்கா? ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கீங்களா? பண வரவு இல்லாமல் இருக்கா? இது அத்தனைக்கும் ஒரே தீர்வாக நான் உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன். வணக்கம், நான் உங்கள் காயத்ரி. சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக நம்மளோட பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியுங்க. அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பை வச்சு தான் செய்ய போகிறோம். உப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சில பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த உப்பு நம்மளுடைய நேர்மறை ஆற்றலை அதிகரித்து எதிர்மறை ஆற்றலை நம்மளுக்கு ஈர்த்துக்குது. அது ஈர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு நேர்மறையான ஆற்றல் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் நம்ம டெய்லியும் வீட்டில் ஒரு கிண்ணத்தில் உப்பு வச்சு அதை மெயின் வாசப்படிலையும் நம்ம எங்கே படுக்கிறோமோ பெட்ரூமில் அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம வைக்கணும். அதே உப்பு பரிகாரம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பூஜை அறையில் வைக்கும்போது விளக்குக்கு பக்கத்தில் வைக்கும்போது நமக்கு பணவரவு நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்புறம் அதே உப்பை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தலையை சுற்றி ஒரு 3 வாட்டி சுற்றிட்டு அதை நீங்கள் சிங்க்லேயோ உங்களோட தண்ணி ஓடுற இடத்துல எங்காவது அந்த உப்பை போட்டுடணும். அப்படி நீங்கள் செய்யும்போது நம்மளுக்கிட்ட இருக்கிற திஷ்டி எல்லாமே போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வீட்டை துடைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வீடு துடைக்கும் போது நம்மளுக்கு நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்கும். அதை அந்த துஷ்ட சக்தின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த வாசனை இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு மாதிரி ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கே, வீடே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டைம் நம்ம லேடிஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது அந்த உப்பு போட்டு நீங்கள் துடைச்சி பாருங்கள், கண்டிப்பாக அந்த நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு அதிகமாகும். அதே மாதிரி உப்பை வச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். சமைக்கும் போது கூட அந்த உப்பு எடுத்து நம்ம போடும்போது கூட அது ஒரு முறை சாமிக்கிட்ட வேண்டிட்டு நம்ம சமைக்கிற பொருள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடணும். இந்த உப்பு பரிகாரங்களில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு பண வரவும் சரி, திஷ்டியும் சரி கழிஞ்சு உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நன்றி.